அவங்களோட ஆக்ஷன்ஸ் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எனக்கு அது புரியவும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. இதில் நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியும். தேங்க்யூ ரியா, தேங்க்யூ. எதுக்குன்னா அட்லீஸ்ட் உங்கள் மனசில் இருக்கிறத பேசினதுக்கு. அரோரா சின்க்ளேருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ரியா இப்போ சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கிறது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அவங்களே ஷாக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. பேரை மாத்திரக்கா உள்ளே போன அரோரா பண்ணுற வேலை தானே அதுன்னு லெஃப்ட் ரைட் அவங்கள பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அரோரா மேலே ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கிறதாகவும், எனக்கு சுத்தமாக உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரில, எனக்கு பர்சனலாக அவங்க உள்ளே போகும்போது பேரை மாற்றணும்னு ஆசைப்பட்டேன், பட் உள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்ற அவங்களோட டிசப்பாயின்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இவங்களை நீங்கள் வாங்க சோஷியல் மீடியாவில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அவங்க சொல்கிறாங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட உயிருக்கு உயிரான என்னோட ஃப்ரெண்டை பற்றி தவறாவோ இது பண்ணாவோ என்னால் சோஷியல் மீடியாவில் பேச முடியாது அப்படின்னு அவங்க சைடும் நிற்கிறாங்க. சரி, ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கண்டிப்பாக தப்பாக பேச மாட்டாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க பண்ணுறது எல்லாம் சரின்னு அவங்க சொல்லலை. ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பர்சனலாக பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னும், சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னும், ப்ளஸ் அவங்க பண்ணுற ரிவ்யூஸில் எய்தர் உள்ள இது நடந்துச்சு இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேனே தவிர அதை பற்றி எந்த கருத்தும் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி விச் வேஸ் அரோரா சின்க்ளேரோட ஆக்ஷன்ஸால் இவங்க ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அரோரா உள்ள பண்ணுற ஒரே வேலை ஃப்ளர்ட்டிங் 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 ஃப்ளர்ட்டிங். அது ஒரு கண்டென்ட்டாக மாறிடுச்சா இல்லை உள்ள பண்ண சொல்கிறாங்களா? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். இந்த கேட்டகரியில் இருக்க ஆட்களுக்கு மட்டும் இது திரும்ப 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 நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. வெளியிருந்து போகும்போது வேற ஒரு தாட் ப்ராசஸில் போயிருக்காங்கன்றது ரொம்ப தெளிவாக அவங்களோட ஃப்ரெண்டு பேசும்போது நமக்கு தெரியுது. எந்த இடத்துல அந்த தாட் ப்ராசஸ் மாறுது அப்படின்றது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.